உலக மனிதர்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் என்று நினைக்கிறோம். தப்பு கணக்கு போடாதீங்க. உலகம் ஏற்றுக்கொண்டதெல்லாம் பரலோகம் ஏற்றுக்கொள்வது. பரலோகம் என்ன குப்பை தொட்டியா? அது பரலோகம் என்பது தேவனால் சந்திக்கப்பட்டு தேவனால் முத்திரையிடப்பட்டது மாத்திரம் தான் உள்ள போக முடியும். உலகத்தில் எல்லாருக்கும் தான் கைதட்டுவான், எல்லாருக்கும் தான் கூட்டம் கூடுவான். ரோட்டோரத்தில் பாருங்க, ஒரு கீரியும் பாம்பை வச்சு இதுவரைக்கும் சண்டை போட்டதா சரித்திரமே கிடையாது. விட போறேன் சொல்லுவோம், அங்க ஒரு 10 பேர் நிற்பாங்க. எதை சொன்னாலும் இங்கே கூட்டம் வருவார்கள். கூட்டம் உங்கள் கைதட்டுவது என்பதற்காக பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிசாசுகள் நீங்கள் சொல்றதுனால துரத்தப்பட்டு ஓடுகிறது என்பதற்காக நீங்கள் பரலோகத்துடைய சொத்து என்பது அர்த்தம் இல்லை. இன்னைக்கு அநேகர் அப்படி தான் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்தால் எவ்வளவு அற்புதம் நடக்குது, இவ்வளவு மிராக்கிள் நடக்குது, இவ்வளவு அதிசயங்கள் நடக்கிறது, வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்களே. அப்ப நீங்க இந்த வசனத்தை அடிப்படை படிச்சு பார்த்தா உங்க ஊழியத்தின் மூலம் வியாதியஸ்தர்கள் சுகமாவதற்கும் நீங்கள் பரலோகம் போவதற்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆகிறது. உங்கள் ஊழியத்தின் மூலம் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கும் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போவதற்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆகிறது. நீங்கள் உங்கள் மூலமாக பிசாசுகள் துரத்தப்படுவதற்கும் பரலோகம் போவதற்கும் உத்தரவாதம் இல்லை என்று அர்த்தமாகிறது. நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதை தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யலைன்னா பரலோகம் போக முடியாதான்.